ஹாய் எவ்ரி ஒன். ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஎன்இஏ 2026 ஓகேவா. ஸோ இன்ஜினியரிங் கவுன்சிலிங்கான வெப்சைட் வந்து பார்த்திங்க அப்படின்னா காலைல லான்ச் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொடுத்துட்டாங்க. ஸோ அப்கமிங் ப்ரொசீஜர்ஸ்லாம் என்ன அப்படின்றத வந்து நான் ஒரு டைம் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் இந்த வீடியோவில் தெளிவாக சொல்கிறேன். ஸோ ஓகேவா, வீடியோ ஸ்கிப் பண்ணால் முழுமைக்கு பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதாவது இன்றைக்கி தான் வந்து பார்த்திங்கன்னா 3/5/2026 அன்றைக்கி தான் வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் இன்னிலேருந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களோட அப்ளிகேஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஃபில் பண்ணுறதுக்கான டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ இன்னிலேருந்து வந்து ஸ்டார்ட் ஆகுது. எது வரைக்கும் இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்க அப்படின்னா 2/6/2026 வரைக்கும் இருக்குது ஓகேவா. ஸோ லாஸ்ட் டேட் ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து 2/6. ஸோ அதே மாதிரி நீங்கள் சர்டிஃபிகேட்ஸ்லாம் அப்லோட் பண்ணணும். ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் ஸ்கேண்டு காப்பி எடுத்து அப்லோட் பண்ணணும். ஸோ அதுக்கான லாஸ்ட் டேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 6/6/2026 ஓகேவா. ஸோ அதாவது ஜூன் மாதம் 6ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு வந்து டைம் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரேண்டம் நம்பர் அப்படின்றத அசைன் பண்ணுவாங்க. வாட் இஸ் மீன் பை ரேண்டம் நம்பர்? ஸோ ரேண்டம் நம்பர் அப்படின்னா வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து கன்ஃபார்ம் ஆகிடுச்சு அப்படின்றதுக்கான ஒரு அடையாளம் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம் இது ஓகேவா. ஸோ அது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரேண்டம் நம்பர், சும்மா ஒரு நம்பர் வந்து உங்களுக்கு வந்து அலோகேட் பண்ணுவாங்க. தென் அடுத்தது சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன். சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆன்லைனில் தான் நடக்கும். ஸோ நீங்கள் அப்லோட் பண்ண ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணி பார்ப்பாங்க. ஏன் அப்படின்னா டூப்ளிகேட் டாக்குமெண்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அவங்களே ரிமூவ் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ அதுக்கான டேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 8/6/2026 அதாவது ஜூன் 8ஆம் தேதியிலேருந்து 20ஆம் தேதி வரைக்கும் அந்த இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நடக்கும். இஃப் சப்போஸ் இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனில் ஏதாவது ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸை நேரில் வெரிஃபை பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்படின்னாக்க நீங்கள் அருகாமையில் இருக்கக்கூடிய டிஎஃப்சி சென்டருக்கு போக வேண்டிய அவசியம் இருக்கும் ஓகேவா. இந்த டிஎஃப்சி சென்டர் பற்றின டீட்டெயில்ஸ்லாம் நான் அடுத்து சொல்கிறேன். அடுத்தது ரேங்க் லிஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 29/6/2026 அப்போது ரிலீஸ் பண்ணுறதா இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சிமிலர் டு ப்ரீவியஸ் இயர் கவுன்சிலிங் அந்த போன டைமோடைய கவுன்சிலிங்கோட ஷெடியூலில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா மிமிக் பண்ணியிருக்காங்க. ஸோ முன்னாடி பின்னாடிலாம் நடக்கலை, த சேம் அதே டேட்ஸில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நடக்கு. அடுத்தது கிரிவன்சஸ் ரீஅட்ரஸல் ஓகேவா. ஸோ அப்படின்னா என்ன அப்படின்னா ஏதாவது இஷ்யூஸ் இருக்குது உங்கள் ரேங்க் லிஸ்ட்டில் நீங்கள் கொடுத்த இதில் வந்துட்டு ரேங்க் லிஸ்ட் பப்ளிஷ் ஆனதில் ஏதாவது குறைகள் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு ஒரு 1 வீக் வந்து டைம் கொடுப்பாங்க. அந்த டைமுக்குள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த என்ன சொல்கிறது அந்த கிரிவன்சஸ்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம அட்ரஸ் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ இதுதான் வந்து ஓவரால் கவுன்சிலிங். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கிரிவன்சஸ் அட்ரஸல் வரையும் முடிஞ்சிச்சு. ஒன்ஸ் இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கவுன்சிலிங் டேட்ஸ் வந்து அலோகேட் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா 2026க்கு இன்னும் வந்து சொல்லலை. ஒய் பிகாஸ் ஏஐசிடி அப்ரூவ் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்க வந்துட்டு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் இயரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்படி நடந்திருக்கு, இது வந்து ப்ரீவியஸ் இயரோட ஸ்கெடியூலு. ஸோ ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் இயரில் வந்துட்டு 7 அதாவது ஜூலை 7 அப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஜூலை 7 அப்போ ஸ்டார்ட் பண்ணி மெயின் கவுன்சிலிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜென்ரல் கவுன்சிலிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா 14 அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நடக்கும். ஸோ இது பற்றின ஒரு டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் அப்கமிங்கில் கொடுக்குறேன். ஏன் அப்படின்னா இந்த இது ஃபுல்லாகவே வந்து தெளிவாக உங்களுக்கு வந்து சொல்கிற மாதிரி இருக்கும். அதாவது ஸ்பெஷல் ரிசர்வேஷன் நடக்கும். ஸோ ஸ்பெஷல் ரிசர்வேஷனுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க அடுத்தது ஜென்ரல் கவுன்சிலிங் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் நான் அதை வந்து தெளிவாக அப்கமிங் வீடியோஸில் வந்து சொல்கிறேன். இப்போதைக்கு உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன்ஸ் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. பிஇ பிடெக் அண்ட் ஆல்சோ பிஆருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆகிடுச்சு. இதில் வந்து என்னென்ன ப்ரொசீஜர்ஸ் இருக்குது அப்படின்றத ஸோ ரெக்வயர்ட் டாக்குமெண்ட்ஸ் வாட் ஆர் த ரெக்வயர்ட் டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நான் ஆல்ரெடி வீடியோவாக போட்டேன். இங்கே இருக்கிறது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு சில டாக்குமெண்ட்ஸும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் சேர்த்து போட்டிருப்பேன். ஒய் பிகாஸ் எல்லா ஜென்ரல் கவுன்சிலிங் எல்லா கவுன்சிலிங்க்கு இன்ஜினியரிங் வெட்டினரி அக்ரிகல்ச்சர் எல்லா கவுன்சிலிங்க்கும் சேர்த்து நான் போட்டிருப்பேன். ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த வீடியோ கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஸோ அதை பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி போய் பார்த்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட்ஸ் அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா அதர் இன்கம் சர்டிஃபிகேட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்லாம் வந்து வேணும் அப்படின்ற மாதிரி நான் வந்து கொடுத்துருந்தேன். ஸோ அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆக்சுவலி ப்ரெஸ் அப்டேட்ஸ்னு இருக்கு இல்லையா, இந்த வெப்சைட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ்லாம் நான் வந்து சொல்லிடுறேன். ஸோ இந்த ப்ரெஸ் அப்டேட்ஸில் டெய்லி அப்டேட்ஸ்னு இருக்கும். ஸோ நம்மளோட வெப்சைட் ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன், tneonline.org. ஸோ இதில் வந்துட்டு ப்ரெஸ் அப்டேட்ஸில் போனீங்க அப்படின்னா டெய்லி எத்தனை பேர் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ பேர் வந்துட்டு சர்டிஃபிகேட்ஸ் அப்லோட் பண்ணியிருக்காங்க, எத்தனை பேர் வந்து பேமெண்ட் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க, இந்த டீட்டெயில்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதில் காமிக்கும். ஸோ ஃபஸ்ட்டு உங்கள் யூஸருக்கு வந்து நீங்கள் வந்து உங்களுடைய அக்கௌண்ட்டை ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணணும். அதுக்கு ஒரு மெயில் ஐடி அண்ட் மொபைல் நம்பர் வந்து தேவைப்படும். ஸோ அது மூலிமா லாகின் க்ரியேட் பண்ணிட்டு தென் உங்களுடைய பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸ் ஸோ ஸ்பெஷல் ரிசர்வேஷனாக இருந்தீங்கன்னா அதெல்லாம் டீட்டெயில்ஸ்லாம் வந்து ஃபில் பண்ணிட்டு ஸ்காலர்ஷிப் டீட்டெயில்ஸ் அதாவது போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்பா அல்லது ஃபஸ்ட் கிராஜுவேட்டா இந்த டீட்டெயில்ஸ்லாம் உள்ளே கொடுத்துட்டு ஸோ உங்களுடைய ஸ்கூல் டீட்டெயில்ஸ் எந்த ஸ்கூலில் படிச்சிங்க எப்போ பாஸ் பண்ணீங்க அந்த டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துட்டு ஸோ மதிப்பெண்
ஓகேவா? ஸோ மார்க்கு இந்த டீட்டெயில்ஸ்லாம் வந்து இதில் கொடுக்குற மாதிரி இருக்கும். அடுத்தது ப்ரிவ்யூ பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து பேமெண்ட்டு கம்ப்ளீட் பண்ணுறதா இருக்கும். பேமெண்ட் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமேட்டு நீங்கள் ரெசிப்ட் வந்து ஜென்ரேட் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதுதான் வந்துட்டு ஓவரால் கவுன்சிலிங் ப்ரொசீஜர். ஸோ இதுக்கு உங்களுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் டெமோ வீடியோ அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோவும் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ இன்ஸ்ட்ரக்ஷனும் இங்கே வந்து கவுன்சிலிங் ப்ரொசீஜர்ஸோட இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லா டீட்டெயில்ஸுமே அவங்களே வந்து கொடுத்துருப்பாங்க. நான் இந்த கவுன்சிலிங் ப்ரொசீஜர்ஸ் எல்லாத்தையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்கமிங்கில் வந்துட்டு நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போதைக்கு நீங்கள் வந்து ஓப்பன் ஆகிடுச்சுன்னு மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ ஸ்டேட் போர்டில் வந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னும் ரிசல்ட்ஸ் வந்து ரிலீஸ் ஆகலை. ஸோ உங்களால் வந்துட்டு ஜஸ்ட்டு லாகின் அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்க அப்படின்னா பர்சனல் இன்ஃபர்மேஷன் இதெல்லாம் மட்டும்தான் ஃபில் பண்ண முடியும். ஸோ சர்டிஃபிகேட்ஸ் எதுவும் அப்லோட் பண்ண முடியாது. அண்ட் ஆல்சோ மார்க்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களால் எதுவும் அப்லோட் பண்ண முடியாது. ரிசல்ட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா May 8 அன்றைக்கி ரிலீஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க இல்லையா? ஸோ அதுக்கப்புறமேட்டு தான் உங்களால் வந்துட்டு ரிமைனிங் ஒர்க்ஸ் எல்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ண முடியும். ஓகே, ஸோ வீடியோ அவ்வளோதான். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் எ பெட்டர் ஃபியூச்சர் அண்ட் தேங்க்யூ.